ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரதியம்மாவுக்கு பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ். சரியா? அப்ப நீங்க நினைச்சிருப்பீங்க, பர்த்டே வீடியோ நம்ம பார்த்தோம். அதுல பிரகன், என்னோட அம்மா, அப்புறம் நானு இப்படிதானே இவ்வளவுதானே இருந்தாங்க. இதுல எப்படி இவங்களுக்கு பர்த்டே கிஃப்ட்ஸ்ன்னு இவங்க நிறைய காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஸோ ரொம்ப உலகத்திலேயே ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ப்ரீசியஸான கிஃப்ட் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எங்க அம்மாவுடையது. நான் எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கினாலும் எப்பவுமே எனக்கு 46 வயசு ஆகுது. விவரம் தெரிஞ்சதுல இருந்து, விவரம் தெரியறதுக்கு முன்னாடி எங்க அம்மா எப்படி எனக்கு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல அந்த நேரத்துல. பட் நான் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து இப்ப கல்யாணம் முடிஞ்சு 27 வருஷம் நம்மளுக்கு ஆயிருக்கு. அப்படிதானே? ஆமா, 27 வருஷம் இதுல எங்க அம்மா எனக்கு ஒரு கல்யாண நாளா இருக்கட்டும், பிறந்த நாளா இருக்கட்டும், எனக்கு எங்க அம்மா saree வாங்கி தராத நாளே கிடையாது. சரியா? எங்க அம்மா கண்டிப்பா வாங்கி தந்துருவாங்க. அதே மாதிரி எங்க அம்மா வாங்கி தந்த சாரியை தான் நான் ஆகஸ்ட் 5ல கட்டுவேன். ஆகஸ்ட் 4 நைட்டு சர்ச்சுக்கு போகும்போது நான் வாங்கின சாரியை கட்டுவேன். 5ஆம் தேதி எங்க அம்மா வாங்கி கொடுத்ததான் பிறந்த நாளை ஏன்னா நம்மளுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தாய் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள். அப்படிதானே? நம்ம தாய்க்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த நாள் உகந்த நாள். இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு 2 குழந்தைகள். அப்போ நான் என்னுடைய முதல் குழந்தையை பெற்றெடுத்த நாள் மார்ச் 21, 2வது குழந்தையை பெற்றெடுத்த நாள் ஆகஸ்ட் 29 அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு தகுதியானவள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் தான் நீங்க, நான் பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மறு வருஷம் அப்படின்னு, அதுவும் நாங்க உங்களுக்காக என்னுடைய பிள்ளையினுடைய பிறந்த நாள் அப்படின்னு நாங்க செலிப்ரேட் பண்றோம். அப்படிதானே? ஸோ இன்னொன்னு, ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நீ இந்த உலகத்துல வெளியே வரணும் அப்படிங்கும் போது, நீ இந்த உலகத்துல வெளியே வரும்போது உன்னுடைய தாய் உன்னுடைய அந்த அழுது அவளுடைய கண்ணீரை மறந்து நம்ம புன்னகைக்கிறோம் அந்த இடத்துல. அப்படிதானே? சோ உன்னுடைய பிறந்த நாள், நீ இந்த வெளியே வரும் பொழுது உன்னுடைய தாய் அவளுடைய அழுகையினால் உன்னை பார்த்து அவள் புன்னகைத்த நாள் தான் இந்த பிறந்த நாள். சரியா? அத்தகைய தாயை புன்னகைக்க விடாமல் பல 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 அவதூறான கேவலமான செயல்களை செய்துவிட்டு பிறந்த நாள் செலிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா, அதுல எந்த விதமான, நான் இப்ப அத ஒரு சில பேர் எப்படி நினைச்சாலும் சரி, எனக்கு சொல்லணும்னு இருக்கு, நான் கண்டிப்பா சொல்லத்தான் செய்வேன். ஏன்னா நான் ரொம்ப ஆழமா ஆணித்தரமா போன வருஷம் அவ்வளோ உள்ளார்ந்த ஒரு பாசத்தோட பயங்கரமா ஒரு அவ்வளோ ஒரு அந்த லவ், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஒரு லவ் இதோட முத்தம் கொடுத்து எப்படிலாமோ நான் பண்ணேன். அது என்னை ஏமாத்துனது எனக்கு பயங்கரமான ஒரு ஒரு இதை எனக்கு கொடுத்துச்சு. சரியா? சோ நான் இனி என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த வருஷத்துல இருந்து நான் இனி பிள்ளைகள் கொண்டாடுதோ இல்லையோ, நான் இப்ப என் கல்யாண நாள் அப்படி நான் கொண்டாடுவேன்ல, அதே மாதிரி நான் பிள்ளை பெத்த அந்த 2 டேஸும் எனக்கு உரித்தான நாள். சோ நான் முதல் குழந்தையினுடைய மார்ச் 22வது நாளையும் சரி, 2வது குழந்தை பிறந்த மார்ச் 29வது நாளையும் நான் பிள்ளைகள் பெற்ற தினமாக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கொண்டாட போறேன். அதே மாதிரி செல்ஃப் கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளை இது நான் காமனா நிறைய பிள்ளைகளுக்கு சொல்றேன். உங்களை பெற்றெடுத்து வளர்த்த தாய்மார்கள், தந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை அந்த நிலைக்கு ஆளாக்கி இருப்பாங்க. அவங்கள ஃபியூச்சர்ல பாத்துக்கிறது தான், இதுதான் நம்மளுடைய குடும்பம், இதுதான் நம்மளுடைய குடும்ப வழக்கு. அப்படி இல்லாம ஒரு சிலர் தான்றோன்றித்தனமாக உங்களால் வந்தவர்களால் தவிர உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி சும்மா வெறிய பேசிக்கிட்டு இருக்காம, குடும்பம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, வாழக்கூடியது ஒரு வாழ்க்கை தான், இப்படிங்கிறது மட்டும்தான் நிரந்தரம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது தான் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். சரியா? இன்னைக்கு 7000 10,000 காலில் போடுற செருப்பு, வெளியே இருக்கிற செருப்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஆனா ஒரு 7 ரூபாய் காசு தாய் தகப்பனுக்கு கொடுக்கும் போது கணக்கு பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சோ கண்டிப்பாக காலம் அதற்கு எல்லா காரணத்தையும் உணர்த்தும். அழகான பாடல் வரிகள், ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமான்னு. ஆனா இப்போ உள்ள பிள்ளைக்கு காசை கொடுத்து கூட நாங்க அம்மாவை வாங்கிறோம் அப்படிங்கிற சொல்லல அளவுக்கு இருந்துட்டு இருக்காங்க. அதனால எந்தெந்த பொருள் நாம எவ்வளோ இதா வாங்கினாலும் அதை ஒரு அன்பு, அரவணைப்பு, கனிவோட அந்த நம்ம குடும்பத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் பொழுதுதான். நான் மற்றவர்களை சொல்லவே இல்லை. உங்களுக்கு உகந்தவர்கள், இந்த நாளுக்கு, பிறந்த நாளுக்கு உகந்தவர்கள் உன்னுடைய பெற்ற தாய் மட்டுமே. இப்ப வரைக்கும் எங்க அம்மா எனக்கு அந்த பாட்டா பாத்தீங்களா,
தலைமகளே அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு அர்த்தமா ஒரு ஆழமா ரொம்ப பிளெஸ்ஸிங்கோட இப்ப வரைக்கும் எல்லாரும் நம்மளும் அம்மா 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 அப்பா கிட்ட வாக்குவாதம் வரும், வேறுபாடு கருத்து வேறுபாடு வரும். ஆனால் அதையெல்லாம் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து இந்த தருணத்தை வந்து நம்ம கொண்டாடுறதுதான் அந்த பிறந்த நாளினுடைய முழுமையான அர்த்தம். ஓகேவா? சரி, வெறும் பிரைஸ் டேக்கா இது இப்படி இது இவ்வளவு இது இவ்வளவு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு வாழ்றது வந்து வாழ்க்கையே அல்ல. சரியா? சரி, மறுபடியும் இனிமே அந்த கதைக்குள்ள பிறகு போகலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தது யாரெல்லாம் அப்படின்னா பிரகன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா, அப்புறம் பிரகன், அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நான் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக தான் நான் கேட்டிருக்கேன். சரியா? ஏன்னா வந்து எனக்கு எது பிடிச்சது, நான் எது அதிகமாக பயன்படுத்துறேன் அப்படிங்கிறத நான் வாங்க முடியும். எதையுமே வந்து நான் யூஸ் பண்ணாம ஷோகேஸ்லேயே வச்சுட்டு போறதுக்கு காலம் நிரந்தரமற்றது. ஸோ நான் பயன்படுத்தக்கூடிய பொருள். ஸோ அதில் மூலியமா உங்களுக்கு இந்த தெரிஞ்சிருக்கும் ரதியம்மாக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 காட்டுறேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கவர் வந்து பிரிச்சுக்கிட்டேன். இதுல வந்து இவங்க அப்பா அன்னைக்கு வந்து காமெடிக்கு சொன்னாங்க பாத்தீங்களா, எனக்கு அவங்க வாங்கி கொடுத்து பாருங்க இந்த சின்ன குசி கிளிப், இந்த இதுல வந்து நான் மாட்டுவேன் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு குசி கிளிப்பு ஸ்லைடு வந்து வாங்கியிருக்காங்க. கர்ச்சிப் வந்து டெய்லி ஒரு கர்ச்சிப் வந்து நான் வந்து தொலைப்பேன். ஸோ அதனால ஒரு சாஃப்டா பிங்க் கலர்ல ஒரு கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கை கொட்டி காதில் கடிதம் எழுதிய உறவா நாணம் விடவில்லை தொடவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கர்ச்சிப்பு. அதுக்கப்புறம் வந்து பூ குத்துறதுக்காக ஒரு கிளிப்பு. இது எல்லாமே நான் ரெகுலரா வாங்குவேன் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்டு கூட்டிட்டு போய் இது வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளிப் ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து நிறைய மாட்டுவேன் இல்லையா, ஸோ அது வந்து இதையும் கூட ஒரு சார் யாரோ கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, என்னமோ இவளுக்கு 6 அடி கூந்தல் இருக்கிற மாதிரி கிளிப் மாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. 6 அடி கூந்தல் இருந்தாதான் கிளிப் மாட்டணும்னு இல்லை, இருக்கிற ஹேரை நம்ம அழகுபடுத்தி காமிக்கலாம். இதுல வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச கிளிப்பியா வாங்கினேன் அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய இதுக்கு நம்ம வந்து மாட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து எங்க அம்மா வந்து கிரீன் கலர் சாரீ எடுத்து கொடுத்தாங்க இல்லையா, ஸோ நான் அவர்கிட்ட வந்து கிரீன் பிங்க் கலர் காட்டியிருந்தேன். அதனால ஒரு நெயில் பாலிஷ் வந்து இது பண்ணாங்க. நிறைய பேர் சொன்னீங்க அம்மா நெயில் பாலிஷும் போடுங்க அப்படின்னீங்க. நிறைய நெயில் பாலிஷ் இருக்குது வீட்டுல, ஸோ அதையுமே வந்து நான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா அடிக்கடி யூஸ் ஆகுற ஊக்குப்பின். இப்ப வந்து நான் எத்தனை வந்து காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எண்ணணும். சரியா? எத்தனை வந்து நான் வந்து காட்டியிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய 46 பர்த்டேக்கு 46 கிஃப்ட் 45 கிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ எத்தனை அப்படின்னு சொல்லுங்க. பேலன்ஸ் வந்து நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். சரியா? நீங்க எண்ணி கரெக்டா சொல்லணும். சாரி. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப நாளா ஆசை வந்து சொல்லிட்டே இருந்தேன். வீட்டில் வந்து நான் பெரிய ஃப்ளாஸ்க் தான் இருக்கு பார்த்துக்கோங்க. எங்க ஸ்கூல் சரௌண்டிங்ல வந்து ஷாப்பு இந்த மாதிரி கடைகள்லாம் கிடையாது. இப்போ தான் ஒரு சில கடைகள் வந்திருக்கு. இருந்தாலும் நாங்கள் வந்து வெளியெல்லாம் போய் அப்படி வந்து வாங்க மாட்டோம். சரியா? ஸோ ஏதாவது ஒரு பாலோ இல்ல கடுங்காப்பி ஏதாவது ஒண்ணு போட்டு கொண்டு போய்க்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து குட்டியா அழகா வந்து ஒரு ஃபிளாஸ்க் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஹீட்லாம் நல்லா நிக்குமா, நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்து சொல்லுங்க. இந்த பாத்தீங்களா, ஒரு 2 டம்ளர் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கும் அந்த அளவு உள்ள ஒரு அழகான ஃபிளாஸ்க் வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பர்களே. கிஃப்ட் வந்து சின்னதா இருந்தாலும் வந்து ரொம்ப மன மகிழ்ச்சி. எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ வந்து இது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கிஃப்ட். அதுக்கப்புறம் வந்து ரதியம்மாவுடைய ஃபேவரேட் நிறைய ஃபேவரேட் இந்த தடவை வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து சாரீஸ்க்கு வந்து ஆரி ஒர்க் பிளவுசஸ் போடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படித்தானே. ஸோ வந்து ஆரி ஒர்க் வந்து நான் ஏற்கனவே ஒரு 7-8 பிளவுஸ் வந்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் பட்டு சாரியில் உள்ளது மொத்தம் ஒரு 10 பிளவுஸ் வச்சிருப்பேன். எல்லா இதுக்குமே போட மாட்டேன். ஸோ இப்போ காமனா நான் அப்போ அவங்கள்ட்ட சொல்லும் போது எனக்கு பிளவுஸ் பிட் வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் பிட் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுல வந்து ஒரு 4-5 கலர்ஸ் வந்து எடுத்தேன். அதுல இந்த மெரூன் கலர் பார்த்துக்கோங்க. இந்த மெரூன் கலர்ல டிசைன் செலக்ட் பண்ணது நான் தான். ஏன்னா நான் வந்து எடுத்து வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டிசைன் வந்து நான் தான் பார்த்து அவங்க கூட 2 பேரும் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இந்த கலர் ஆரி ஒர்க் பிளவுஸ் மெரூன் கலர் கோல்டன் கலருக்கும் போட்டுக்கலாம், என்னுடைய பட்டு சாரி இருக்கு அதுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து இந்த கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரியா? இது ஒன்று. அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணாத அடுத்த ஒரு ப்ளூ கலர். அப்புறம் அடுத்து வந்து ஒரு
பிங்க் கலர். சரியா? ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஆன்லைன்லயும் நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க இல்லையா? ஸோ ஆன்லைன்ல வாங்குனதுக்கும் இந்த பிளவுஸுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்க. ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நான் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன் நான் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்றேன். சரியா? ஆன்லைன்ல வந்து கம்மியான ரேட்லலாம் போடுறாங்க. 300, 400 இதெல்லாம் அதை விட அதிகம். ஸோ எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்க. இந்த கலர்ல ரொம்ப நாளா பிளவுஸ் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். கிடைக்கவே இல்லை. ஒரு ப்ளூல பார்டர் வச்ச மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா இப்போ சாரி. ஸோ அதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது எடுத்திருக்கேன். ஸோ மோஸ்ட்லி மொத்தம் ஒரு 5 ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சாட்டின் கிளாத் நார்மல் இதுக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ளூ, அப்புறம் ஒரு இந்த கலர், ஒரு கிரீன் கலர். இது வந்து நம்ம பிளவுஸா கூட தச்சுக்கலாம். இல்ல ஏதாவது சாரிக்கு வந்து லென்த் பத்தலை அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்காகவே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பீசஸ் வந்து இது வந்து வாங்கியிருக்கேன். எதுவுமே வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஆன்லைன்ல வாங்க மாட்டேன். நான் கடையில போய் தேடி அந்த கிளாத்து எல்லாமே வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி தான் நம்ம வாங்குவோம். நம்ம ஆன்லைன்ல வாங்கிட்டு சம்டைம்ஸ் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஆனா இப்போ வந்து ஒரே ஒரு பேஜ்ல ஒன்று வாங்கலாமா ஒரு கலர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுவும் பல தடவை யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து அந்த நம்ம ஆரி ஒர்க் பிளவுஸுக்கான லைனிங் சரியா எத்தனைன்னு எண்ணணும். இது ஒரு லைனிங். அப்புறம் வந்து இது ஒரு கலர் 2, அதுக்கப்புறம் இது ஒரு கலர், அப்புறம் இது ஒரு கலர், அப்புறம் இது ஒரு கலர். ஓகேவா? ஸோ ஆரி ஒர்க் பிளவுஸு 5 நம்ம மேட்சாக செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு நைட்டு பர்ச்சேஸ் போகும்போது 2 சாரீஸ் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ என்ன சாரீன்னா இந்தா நல்லா அழகா இருக்குது. நல்லா பார்த்தீங்களா? கோல்டன் கலர். எங்க வீட்டுக்காரருக்கு நான் வந்து சாரி பிஸ்னஸ் வச்சு கொடுக்கலான்ட்டு பார்க்கேன். அவங்க வந்து பார்ட் டைமாகவும் அதை பார்த்துக்கிடுவாங்களேன்னு. ஸோ இந்த மெட்டீரியல் கட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா ராயலாகவும் இருக்கும். கோல்டன் கலர் ப்ளவுஸும் கொடுக்கலாம். இதில் வந்து இன்னும் ப்ளவுஸ் வந்து இந்த என்ன கலர்னு கூட நான் பார்க்கல. இந்த இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளவுஸு. சரி வேண்டான்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சாரி சரியா? ஒரு சாரியா? அப்புறம் ஆரஞ்சு கலர்ல ஆரஞ்சு கலரு, இந்த ஆரஞ்சு கலர் சாரி. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ நண்பர்களே 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 ஐயோ சாரியா ஆஃப் அண்ட் ஆஃப் இருக்கும் போலயே இப்பதான் நான் பாக்குறேன். நண்பர்களே கோல்டன் கலர்ல இருக்கு. பட் ஆரஞ்சு கலர்ல முந்தானையும் அதுவும் இருந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு சாரி வந்து எடுத்திருக்கேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? ஓகேவா? இது ஒரு சாரி சரியா? இதெல்லாம் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்தது சரியா? அப்புறம் அதுக்கும் தேவையான லைனிங்ஸு ரெட் கலர், 2 ரெட் கலர், அப்புறம் ஒரு பிங்க்கு, அப்புறம் வயலட்டு, அப்புறம் இன்னொரு வயலட்டு, அப்புறம் இன்னொன்று அப்படி ஒரு 3, 4, 5, 6 லைனிங் வந்து எடுத்திருக்கோம். ஆமாம் 6 லைனிங் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து நீங்க வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அழகான சாரி, அழகான சூப்பரான சாரி இங்க பாத்தீங்களா? இதுதான் வந்து சாரி. எனக்கு வந்து பிரகன் வந்து காசு கொடுத்தான். ஏம்மா நான் வந்து காசு தரேன், நீ வந்து சாரி எடுத்துப்போ அப்படின்னு வந்து சொன்னான். ஸோ வந்து அவன் கொடுத்த காசுல வந்து எடுத்த சாரி எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா? இது வந்து ராஸ்மிகா வந்து கல்யாணத்துல வந்து இந்த கலர்ல தான் அவங்க வந்து பட்டு சாரி கட்டி இந்த கலர்ல பார்டர்ல வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ஒரு இந்த கிரேப்ஸ் அது என்ன இது? ஐயோ சொல்லுங்களேன், எனக்கு சொல்ல தெரியல. நைஸா இருக்கும்ல, நைஸா வந்து அந்த கிளாத்து சரியா? அந்த கிளாத்து இந்த சாரீலாம் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து 1500 2000 அந்த மாதிரி வரும். அந்த இதுல உள்ள ஒரு துணி தான் இந்த துணி. ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம உடுக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ இந்த சாரீ ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பிளாக் அப்படின்னாலே நான் வந்து இதை நான் வந்து உழைச்சி பார்த்துட்டேன் பார்த்துக்கோங்க. பிளாக் அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிளாக் அப்படின்னா எத்தனை பிளாக் சாரீ என்கிட்ட இருக்குன்னே தெரியாது. நான் பிளாக் சாரீ வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு பிளாக் சாரீனே வீடியோ நான் போடுறேன் சரியா? இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க அழகா ரெட்ல செம்மையா சூப்பராக பார்டர் வச்சு ஜம்முன்னு கொடுத்துருந்தாங்க. அழகா இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சரியா?
அப்படியே நான் வந்து மயங்கிடுவேன் போல பிளாக்கை பார்த்தாலே. பிளாக் லவ்வர் அப்படின்ற மாதிரி ஓவர் லவ்ல வந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து ரெட்டு வந்து நம்ம பிளாக்குக்கு மேட்சா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இது என்ன கலர் நீங்கள் சொல்லுங்க. இது வந்து ஒரு ப்ளூவும் இல்லாமல் ஆஷ் ஒரு ரெண்டு கலந்த ஒரு கலர். அதுக்கு வந்து பிங்க் கலரில் வந்து பார்டர். சரியா, பிங்க் கலரில். இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டில்லுக்காக இப்படி வந்து நான் வந்து எல்லாமே காட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, ஃபோட்டோ எடுக்க போகிறேன் இதில், அதனால் வச்சு காட்டியிருக்கேன். சரியா, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பிங்க் கலரில் இதுக்கு நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஒன்று காட்டினோம் இல்லையா, அது போட்டால் கூட சூப்பராக தான் இருக்கும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பேர் பண்ணோம் அப்படின்னா. இது திக்கு கலராக இருக்கோ, வேற தான் போடணும். சரியா, ஸோ இது ஒரு கலர். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த உள்ள வந்து இந்த இப்படி புட்டா டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி புட்டா டிசைனில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிடிச்ச கலர். ஏன்னா நம்ம தச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஒன்று ஒன்றா வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இப்போ வந்து நான் கூட கொஞ்சம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ரேட்லலாம் வந்து போடலாம். முன்னாடிலாம் பட்டு புடவெல்லாம் பார்த்திருப்பீங்க, போன வருஷம் ஃபெஸ்டிவலோடலாம் 11,000 அப்படின்னு சொல்லியே 4 பட்டு புடவை எடுத்தேன். ஸோ நான் வந்து நினச்சிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான ரேட்ல எடுத்தோம்னா அடிக்கடி வந்து நம்ம ஸ்கூலுக்கும் வந்து வியர் பண்ணிக்கிடலாம். நம்ம இன்னும் சர்வீஸ் இருக்கிற நாள்லையும் நம்ம வந்து எடுத்து நம்ம ஆசை தீர நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த saree இது வந்து ஒரு நல்ல ஒரு கிளாத், ஒரு மாதிரி நல்லா சரசரன்னு இருந்துச்சு. சரசரன்னு கிளாத் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ 1000 ரேஞ்ச் இந்த சாரீஸ்லாம். 1000க்கு கொஞ்சம் கம்மி தான். சரியா, அந்த சாரீ ரெட்டப்பட்ட பார்டர். ப்ளவுஸ் வந்து இதுவும் இந்த ஆரஞ்சு மிங்கிள் ஆகி இருக்கிற மாதிரி பொடி பொடி பூக்களாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நான் எல்லாமே வியர் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இது வந்து வெளிப்பகுதியை வந்து நான் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் மடிச்சு வச்சிருக்கேன். இது வந்து சாரீ என்ன கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சாரீ வந்து நல்லா ப்ளூ. இந்த ப்ளூ, இந்த ப்ளூ பார்த்தீங்களா, இந்த ப்ளூவில் நல்லா அப்படி கொடி கொடியாக நல்லா டிசைன். இந்த ப்ளூ தான் சாரீ. இது வந்து சாரீக்கு வந்து ப்ளவுஸு. இது வந்து ப்ளவுஸு. அப்புறம் பார்டர் பாருங்க, பார்டர் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இதுக்கு பேர் சொல்லுவாங்களே அந்த சாரீ பேர், அது என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு மறந்து போச்சு. எங்கள் அம்மா போன வருஷம் பர்த்டேக்கு இந்த கிளாத்தில் தான் எனக்கு வந்து மெரூன் கலரில் க்ரீன் கலர் பார்டர் வச்சு எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒன்று. சரியா, ரொம்ப ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த 2 சாரீ இந்த இருக்கு இல்லையா, ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல, இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த இதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சாரீ. இது க்ரீன் பார்டர். சாரீ கலர் வந்து இந்த கலர், இந்த சாரீ. இது எல்லாம் தான் நம்ம வந்து பிறந்த நாளுக்காக நம்மளுடைய பர்ச்சேசிங் நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 இது அன்னைக்கே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன்ல, அதில் உள்ள ப்ளவுஸு. ஸோ ஒரு சாரீ பைத்தியம், ஏன்னா நான் ரதியம்மா அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் வந்து அனாவசியமா கிடையாது. இன்னும் நம்மளுக்கு வந்து நம்ம டெய்லி ஒரு சாரீ வியர் பண்ணிட்டு போறதுனால நம்மளுக்கு நிறைய சாரீஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால எடுத்திருக்கேன். செருப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு செப்பல் வந்து எடுக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த செப்பல் பிஞ்ச பிறகு தான் அடுத்த செப்பல் வந்து நான் எடுப்பேன். அதே மாதிரி என்னுடைய செப்பல் வந்து உங்களுக்கு கால்வலி வராதா, நீங்கள் எந்த மாதிரிமா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் வந்து இந்த ஹெல்த் அடிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செருப்பு தான் போடுவேன். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். எனக்கு அதுக்கு மேலே வெயிட்டான செருப்பு வந்து போட்டுட்டு நடக்க முடியாது. இன்னொன்று, நம்மளுடைய பாதம் ஒரு பாதம் கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுனால ஃபேன்சியான செருப்பு எதுவுமே எனக்கு போட முடியாது. நான் என்னுடைய கல்யாண டைமில் வார் வச்ச ஒரு செருப்பு மட்டும் போட்டு நடந்தேன். பட் அதுவும் எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அதில் இருந்து நான் வந்து போட்டதே கிடையாது. சின்ன பிள்ளையிலையும் சும்மா சாதாரண செருப்பு போடுவேன். அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்களெல்லாம் நான் செப்பலே போடவே மாட்டேன். அப்படி தான் நான் நடந்து பழகியிருக்கேன். ஸோ இப்போ இந்த செருப்பு தான் போடுறேன், நல்லா இருக்கு. எனக்கு இந்த ரெட்டுலாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட்டில் பார்டர், பிளாக்ல வந்து பார்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, பாய், லவ் யூ. எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி அனைத்து பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் எல்லாருக்கும் நன்றிகள். என்னை பார்த்து பேசுற எல்லாருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டேக் கேர், பாய்.